நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, என் பேரும் டெண்டர் போடலாம். ஆனா 3 பேர் அபிராமி விட்டு பிரிஞ்சு வந்து பிசினஸ் பண்றோம்னு எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அதனால உன் பேர்லயே டெண்டர் இருக்கட்டும்பா. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்க மாமா போறது? என் பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்குமா, அதை வச்சு ஆரம்பிப்போம். நல்ல ஐடியாவா இருக்கு. வெரி பேட் ஐடியா. பிரபு, எவ்வளவு நாள்டா வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறது? We should do something for the future. நம்ம எதிர்காலத்தை நாமளே தான் உருவாக்கணும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. ஏன்? இப்போ எதுவும் கேட்காதீங்க. ஆல் ரைட். ரேவதி, நீ என்னம்மா சொல்ற? நமக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, நாம எல்லாரும் சேர்ந்து அதுக்காக எஃபோர்ட் போடுறது, இது எல்லாத்துலயும் எனக்கு 100% உடன்பாடு இருக்கு. ஆனா பிரபுவுக்கு பிடிக்காதத நான் செய்ய விரும்பல மாமா. ரேவதி, நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப அப்செட் பண்றீங்கம்மா. உங்களை வருத்தப்படுத்துறது எங்க நோக்கம் இல்ல மாமா. என்ன நீங்க வருத்தப்படுத்தலம்மா, உங்களே நீங்க வருத்திக்கிறீங்க. ரேவதி, நான் என் பேர்ல தான் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் தடுக்க மாட்டேன். அப்புறம் என்னம்மா, உன் பேர்ல டெண்டர் அப்ளை பண்ணிடலாம். பிரபு, with your permission என் பேர்ல டெண்டர் போடலாமா? உன் இஷ்டம். இப்படி சொன்னா ரேவதி எதையும் செய்ய மாட்டாடா. செய்யாதன்னு பதில் சொல்லு. உன் இஷ்டம் ரேவதி. நீங்க வருத்தப்படுவீங்க. அப்படி நான் சொல்லவே இல்லையே. நாமளும் இந்த சொசைட்டில ஒரு ஆளாகணும். உனக்கு பிடிச்சதை நீ செய். நிச்சயமா? ஆமா மாமா, என் பேர்ல டெண்டர் போடுங்க. கிரேட். இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தாம்மா. எப்படி மாமா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நம்பிக்கை தாம்மா. சாதாரண ஆளுங்களை கடவுள் கை தூக்கி விடுவான்னு நம்பிக்கை. சார், இங்க சூப்பரண்டென்ட் நல்ல தம்பி எங்க இருக்காரு? நேரா போனீங்கன்னா 2வது டேபிள் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? காபி டீ ஏதாவது சொல்லவா? இருக்கட்டும் சார், அதெல்லாம் சரி உட்காருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லுங்க சார். நல்ல தம்பி சார், நீ பேப்பர்ல கார்பரேஷன் டெண்டருக்கான உங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். இது என் கண்ட்ரோல்ல நடக்கிற டெண்டர் தான் சார். ரொம்ப நல்லதா போச்சு சார். நான் அதில் கலந்துக்கலான்னு இருக்கேன். சார், என்ன சார் சொல்றீங்க? சின்ன டெண்டர், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் இருக்க சூழ்நிலைக்கு அதான் வசதியாக படணும்னு எனக்கு தோணுது சார். சார், நீங்க என்ன தேடி இங்க ஆபீஸ் வரைக்கும் வந்தது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க இந்த டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர்ல கலந்துக்கிட்டது எனக்கு தலையே சுத்துது சார். நல்ல தம்பி சார், என் ஃபேமிலி விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சார். அதை விடுங்க, நீங்க யாரு சார்? உங்க பேர் ஒன்னே போதுமே சார். எவ்வளவு பெரிய கான்ட்ராக்டா இருந்தாலும் காலில் வந்து விடுமே சார். என்னால் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது சார். சார், கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. பெரிய ஸ்டேடியம் கட்டுறதா ஐடியா போயிட்டு இருக்கு. பெரிய வேலை, மேல வரைக்கும் போய் உங்களுக்கே அதை வாங்கி தரேன். இல்லை சார், எனக்கு உடனே ஏதாவது செய்யணும். மறுக்காம அந்த டெண்டர் வாங்குறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். ப்ளீஸ் சார். என்ன சார் நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? அப்ளிகேஷன் தர்றேன், அப்ளை பண்ணுங்க. யார் பேர்ல கான்ட்ராக்ட் எடுக்க போறீங்க? என் மருமக ரேவதி பேர்ல. உங்களுக்கு தான் சார் இந்த கான்ட்ராக்ட். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. என்ன சார் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இது என் கடமை சார். இருங்க சார், அப்ளிகேஷன் தர்றேன். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். நானே உங்க வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். இந்தாங்க. வரேன் சார். வாங்க. ஹலோ அம்மா வணக்கம். சொல்லு, யாரு? நான் வேலாயுதம் பேசுறேம்மா. கார்பரேஷன் ஆஃபீஸ் வேலாயுதம்மா. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? ம். நம்ம வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் பேப்பரில் படித்தேன். ரொம்ப வருத்தமாக இருக்குமா. வேலாயுதம், நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். நானும் ஒரு முக்கியமான வேலையை தான் ஃபோன் பண்ணுறேன். ஐயா கார்பரேஷன் ஆஃபீஸ் வந்திருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டரில் பங்கெடுக்கிறார் போல. கம்பெனி வேற பேராக இருக்குமா. அம்மாவுக்கு விஷயம் தெரியுங்களா? தெரியாது.
நான் ஃபோன் பண்ணது நல்லதா போச்சு. நமக்கு போட்டியா ஐயா ஏதோ வேலை செய்யறாரு போல இருக்குமா? வேலாயுதம், நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, ஃபோனை வச்சிடறேம்மா. வேலாயுதம், அம்மா அந்த டெண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன வீட்டில் வந்து மீட் பண்ணுங்க. சரிங்கம்மா, ஃபோனை வச்சிடறேம்மா. ம். நீதான் ரேவதியா? ஆமா. உன்கிட்ட விசாரணை பண்ணணும். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போறியா? என்ன விஷயம்? ஸ்டேஷனுக்கு வா, ஐயா சொல்லுவாங்க. ஏதாவது பேப்பர் இருக்கா? என்ன பேப்பரு? விசாரணைக்கு கூட்டிட்டு போறதுக்கு. ஐயா ஏதோ பேப்பர் கேக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, பண்டில் பண்டிலா இருக்கு. இங்க பாருங்க, என் மாமனார் ஹஸ்பண்ட் 2 பேருமே வீட்ல இல்ல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன். இத பாருமா, உன்னை சந்தேகத்தின் பேர்ல தான் விசாரணைக்கு கூப்பிடுறோம். 10 நிமிஷம் வந்துட்டு போ, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நான் எந்த தப்பும் பண்ணலையே. ஐயா, இந்த அம்மா வரமாட்டேங்குது. வண்டியில ஏறு. என் மேல என்ன சார் கம்ப்ளைண்ட்? ஸ்டேஷனுக்கு வா, சொல்றேன். கேஸ் சொல்லுங்க சார். முத்துலட்சுமி, ஐயா கட்டிலுக்கு அடியிலயோ பீரோக்குள்ளேயோ எதையாவது ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணு. சரிங்க ஐயா. நில்லுங்க சார், ப்ளீஸ். எல்லாரும் பாக்குறாங்க. வாங்க, நான் ஸ்டேஷனுக்கு வரேன். இல்ல இல்ல, நீ ஸ்டேஷன்லாம் வர வேணாம். நாங்க வீட்டை சோதனை போட்டுக்கிறோம். இந்தம்மா சொல்லுங்க ஐயா. உள்ள போயிட்டு இந்த சாமி ரூமு, அப்புறம் சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்கொயரிக்கு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேவதி, 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 வீட்டை திறந்து போட்டு எங்க போனா? எங்காவது பக்கத்துல கடைக்கு போயிருப்பாப்பா. எனக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்க, நான் ரேவதி கூட சாப்பிட்டுக்கிறேன். நீங்க இருங்கப்பா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
என்ன பிரபு? அப்பா கிச்சன்ல போட்டதெல்லாம் போட்ட மாதிரி இருக்குப்பா. எனக்கு என்னவோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் தேவையில்லாம யோசிக்கிற? தம்பி, என்னம்மா? நீங்க இல்லாதப்போ போலீஸ் இங்க வந்தாங்க. விசாரணைன்னு சொல்லி ரேவதிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க வந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேணாம்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்லிட்டு போனாங்க. பாத்துக்கங்க. நான்சென்ஸ். ஒரு பொம்பளை புள்ளைய ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் நம்மள வர வேண்டாம் வர சொல்லிட்டு போயிருக்கான். நீ இருடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இருங்க, நான் போறேன். விளையாடாத பிரபு. இப்பதான் கஷ்டப்பட்டு உன்னை பெயில் எடுத்திருக்கேன். நீ எமோஷனல் கத்தி உன்னை மறுபடியும் உள்ள பிடிச்சி வச்சானா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. போலீஸ் ரேவதி கூட்டிட்டு போயிருக்கிறது உங்களை வார்ன் பண்றதுக்கு தான். டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றத ஸ்டாப் பண்றதுக்காக. போனை கொடு. எதுக்கு? உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அவளை வேணாம். ரேவதியை முதல்ல ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். அபிராமி, நீ விஷயங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்ட. அப்பா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. நான் போறேன்ப்பா. ஏய், போவேன்னு சொல்லிட்டு இருக்கல. நீ இரு, நான் போறேன். ஏன்பா டிலே பண்றீங்க? நான் போறேன்ப்பா. வேண்டாம். உங்க அம்மா தான் அந்த காரியத்தை பண்ணிருப்பா. ஜோதியோட இன்வால்வ்மென்ட் கண்டிப்பா இதுல இருக்கும். அவ டார்கெட் நான் இல்லடா, நீ. ரேவதி அப்படியே அம்போன்னு விட்டுற சொல்றீங்களா? சரி, நீ முதல்ல போனை கொடு. சொல்லு வாசு. செடியன், பிஸியா இருக்கியா? ஒரு ஆர்டர் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுப்பா. ஒரு சின்ன உதவி வேணும்பா. சொல்லு வாசு. இங்க கொஞ்சம் பிரச்சனை. ரேவதி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்கப்பா. எதுக்கு தெரியல. நீ போனை வை, ரேவதி வீட்டுக்கு வருவா. தேங்க்ஸ். ஓகே. என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. பயப்படாம இரு. செடியன் ஸ்டேஷன் போறப்ப ரேவதி வந்துருவாப்பா. ஏன் இங்க நிக்கிற? ஐயா உன்னை கூப்பிடுறாரே, வா. ஐயா வணக்கங்க ஐயா. தனசேகர் பேசுறேன் ஐயா. டீயை கிளைம் பண்ணியிருந்தேன், இன்னும் வரலைங்க ஐயா. எழுதி தந்து 10 நாள் ஆகுதுங்க. மகளுக்கு சடங்கு வச்சிருக்கேன், கிடைச்சா உதவியா இருக்கும் ஐயா. ஐயாக்கு என்ன வேணும் சொல்லுங்க ஐயா. அவ்வளவுதானங்க ஐயா, ஏற்பாடு பண்ணிடுறேன். நம்ம முத்துலட்சுமி சிரிக்குதுங்க ஐயா. போனை தரவா? ஒரு நிமிஷங்க ஐயா, இந்த தரங்க ஐயா. இப்படியாமா? ஐயா நல்லா இருக்கீங்க ஐயா. சரிங்க ஐயா. சொல்லியா? எங்க எங்க? இல்லங்கய்யா, நானே ஃபோன் பண்ணலான் இருந்தேன் பக்கத்துல. சரி வை, நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. ஓகேயா, நம்ம நாளைக்கு போலாம் சார். சார், என்ன விசாரணைன்னு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? சார், எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன் வயசு என்ன? என் மேல என்ன சார் கம்ப்ளைண்ட்? உன் புருஷன் என்ன வேலை பார்க்கறான்? இப்ப 3 மாசமா எந்த வேலையும் பார்க்கல. ஒரு மர்டர் விஷயமா அவன் எதுவும் சம்பாதிக்கல. உன் மாமனாரு சும்மாதான் இருக்காரு. இந்தம்மா, ஐயா லைன்ல இருக்காரா? ஆமா ஐயா. குடு. இவளை செல்லு கூட்டு போயிட்டு 4 தட்டு தட்டி அவன் வயசு என்ன, அவளை பத்தி ஃபுல் டீடைல்ஸ்லாம் விசாரிப்போம். சரிங்க ஐயா. வாமா. ஐயா நான் பேசி முடிச்சிடுறேன் ஐயா. ஐயா அதை பத்தி கவலைப்படாதீங்க ஐயா, நான் முடிச்சிடுறேன். உதவி மாத்திரம் செய்யுங்க ஐயா. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. வாடி சொல்றல. சொல்லுங்க கேளுங்க. வாடி கையை விடுங்க. என்னம்மா அது? விசாரணைக்கு கூப்பிட்டா வர மாட்டேன்றாங்க சார். கையிடு முதல்ல. இடு. ஐயா ஒரு சின்ன பஞ்சாயத்து, நான் அப்புறம் கூப்பிடுறேங்க ஐயா. இவளை உள்ள கூட்டு வாடி. ஒரு நிமிஷம். இது பெயில் ஆர்டர். இனி ரேவதியை நீங்க தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? இது தேவையில்லாத கேள்வி. இனி ரேவதியை விசாரிக்கணும்னா
கோர்ட்ல கேஸ் போட்டு பர்மிஷன் வாங்கி அப்புறம் விசாரிங்க. சார் இவ கேடி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க? இந்த கேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவா வேணா இருக்கட்டும், நான் உங்க ஃபேமிலி லாயர் செழியன். முதல்ல சட்ட ரீதியா என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள விசாரிங்க. இந்தம்மா அவளை போ சொல்லு. வெரி குட் இன்ஸ்பெக்டர். இப்பவாவது சட்டத்தை மதிச்சு ஆர்டர் போட்டீங்களே. ரேவதி எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தீங்க? அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நான் உங்க லாயர். அப்ப கோர்ட்ல பேசுவோம், இங்க எதுக்கு பேசிட்டு? ஆல்ரைட், கோர்ட்ல சந்திப்போம். அதுக்கு முன்னால விசாரணை அது இதுன்னு நாடகம் போட்டீங்க, உங்களை விட மாட்டேன். ஓட ஓட துரத்துவேன். சரி சரி, இந்த ரெஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்தை போட்டு அவளை கூட்டு போங்க. உங்க வீர வசனத்தெல்லாம் நான் கோர்ட்ல கேட்டுக்கிறேன். வக்கீலு பார்க்கலாம். போலீஸை பத்தி தெரியும்ல? நல்லா தெரியும். தெரிஞ்சும் மோதுற? தெரிஞ்சுதான் மோதுறேன். உங்களுடைய பொய் ஜோடனைக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இருக்க போறதில்ல. எங்க ரேவதி நிரபராதி, நல்லவ. உங்களுடைய சில்லித்தனமான கேள்வி கேஸ் இதெல்லாம் அவளுடைய நேர்மைக்கு முன்னால நிக்க கூட முடியாது. கோர்ட்ல சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்திட்டீங்க சார். என்கிட்ட முதலே சொல்லிருக்கலாம்ல. சரி வா, புறப்படு. வா, நானே டிராப் பண்றேன். பரவாயில்ல சார், நானே போய்க்கிறேன். ரேவதி, எனக்கு எந்த அவசர வேலையும் இல்ல. உன்னை வீட்டுல விட்டு போறமா? பரவாயில்ல சார். டேய், அந்த கவரை கொடு. இதுல 2000 ரூபாய் பணம் இருக்குமா? வச்சுக்க. என் பொண்ணுக்கு நான் டெய்லி கொடுக்கிற பேக்கெட் மணி. இன்னைக்கு நான் அவளுக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கறேன். வச்சுக்கம்மா. வேண்டாம் சார், பரவாயில்ல. என்னம்மா, நானும் உன் மாமனார் வாசுதேவனும் ஒண்ணு. சரி வேண்டாம், என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்க. வாங்கிக்கம்மா, பிடி. பிடிமா. ஒரு ஆட்டோல போ. இந்தா, வாங்கிக்கம்மா. டேய், ஒரு ஆட்டோ கூப்பிடு. ஆட்டோ.